கண்டிப்பாக போட்டி வெற்றிக்கு இவர் தான் காரணம். இவர் மட்டும் இதை பண்ணலாம், இந்த ஒரு போட்டியை படும் தோல்வியை அடைஞ்சிருப்போம் அப்படின்ட்டு போட்டிக்கு பிறகு இந்தியா கேப்டன் சூரியகுமார் பேசியிருக்காருங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு கடைசியில் ஷாக்காக முடிச்சிருக்காரு. அப்படி என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு ஆச்சு புதுசாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறதுனா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ண பாருங்கள், லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாகும். ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி இந்தியாவோட செகண்ட் லீக் போட்டி இந்தியா vs நமீபியா. இந்த ஒரு போட்டியை பொறுத்தவரையும் கண்டிப்பாக எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துச்சு. சின்ன டீம் தானே அப்படின்னு தப்பாக இடம் போட்டக்கூடாதுங்க. ஏன்னா இந்த ஒரு வேர்ல்டு கப்பில் குறிப்பாக 2026 வேர்ல்டு கப்பில் சின்ன டீம் தான் பெரிய அளவுக்கு சம்பவம் பண்ணுறாங்க. அதேமாதிரி யூஎஸ்ஏ பார்த்துருப்பீங்க, முதல் போட்டியில் இந்தியாவுக்கு எப்படி டஃப் ஃபைட் கொடுத்தாங்க, இந்திய அணிக்கு எப்படி பீதியை கிளப்புனாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. அதேமாதிரியே எல்லா டீம் நமீபியா சரி, ஸோ நேபாள் எல்லா டீமே பார்த்தீங்கன்னா அந்த பெரிய டீமை போட்டு சம்பவம் பண்ணுறாங்க. அதேமாரி இன்றைக்கும் சம்பவம் பண்ணாங்க நமீபியா. என்னடா இந்தியா அசால்ட்டாக வெற்றி பெற்றாச்சு, என்ன சம்பவம் பண்ணாங்க அப்படின்னா யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டோம் நமீபியா இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணாங்க அப்படின்ட்டு. அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்தியா போகிற போகில் பார்த்தா இன்றைக்கி கண்டிப்பாக 270 250 தாண்டாமல் இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு இன்றைக்கி பார்த்தோம். அதேமாதிரியே இந்தியா செம்மையாக பேட்டிங் பண்ணாங்க. அதிரடியாக பேட்டிங் பண்ணி 7 ஓவரில் இந்தியா 100 டச் பண்ணியாச்சு. வெறும் 7 ஓவரில் 100 அடிச்சாங்க. 104 ரனுக்கு ஒரு விக்கெட் அப்படின்ட்டு 7 ஓவரில் இந்தியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 ஓவரில் டோட்டலாக கேமே மாறிடுச்சிங்க. அதாவது நமீபியா கேப்டன் இருக்கார் இல்லையா, செம்மையாக பவுலிங்கை போட்டார். ஸோ கம்பேக் கொடுத்தாருன்னு வைங்களேன். அதாவது இந்தியனு 7 ஓவரில் 104க்கு 1 அப்படின்ட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 12வது ஓவர் முடிவில் 124க்கு 4 விக்கெட் அப்படின்ட்டு இந்தியா அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து இந்தியா பரிதாப நிலைக்கு போனாங்க. இந்தியா நினச்சிருந்தா கண்டிப்பாக 250 அசால்ட்டாக டச் பண்ணிக்கலாம். ஆனால் நமீபியா கம்பேக் பண்ணி இந்த அளவுக்கு இந்தியாவை 209 ரனுக்கு சுருட்டினாங்க. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் 19வது ஓவரில் 3 விக்கெட்டுங்க. செம்மையாக கேப்டன், அதாவது நமீபியா கேப்டன் இருக்கா இல்லையா, செம்மையாக புலிங்கை போட்டு விட்டார். கம்பேக்கையும் பண்ணாங்க. இந்த அளவுக்கு மிகப்பெரிய டீம் இந்தியா அணி, இந்த ஒரு டீமையே அப்படி ஆட்டி படைச்சாங்க நீங்கள் சொல்லலாம். பவுலிங்னே அப்படி போட்டாங்கன்னு பார்த்தா பேட்டிங்கில் இனிமேல் நல்லாவே ப்ளே பண்ணாங்க. வெறும் ஃபஸ்ட்டு 7 ஓவரில் செம்மையாக ப்ளே பண்ணாங்க. 7 ஓவரில் நல்லா டீசெண்டாக விளையாண்டுருந்த நம்மளோட நமீபியா அணி 8வது ஓவரில் தான் மாட்டிக்கிட்டாங்க. சுழலில் வருண் சக்கரவர்த்தி உள்ளே வந்தார். ஒட்டு மொத்தமாக மாறி போச்சு மேட்ச்சு. அங்கே தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு 2-3 ஓவரில் மொத்தம் ஒரு 5 விக்கெட் இப்போ தான் இழந்துட்டாங்க. அங்கே தான் பேக் ஃபயர் ஆரம்பிச்சுது. அது வரையும் செம்மையாக ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு வெற்றிக்கு இவர் தான் காரணம் அப்படின்ட்டு போட்டிக்கு பிறகு நம்மளோட சூர்யா பேசியிருக்காரு. வெற்றிக்கு யார் காரணம் அப்படின்னா நம்மளோட வருண் சக்கரவர்த்தி தாங்க. வருண் சக்கரவர்த்தி இல்லைனா இந்த ஒரு போட்டியில் நாங்கள் எப்பயே தோற்றுருப்போம், அதாவது ஒரு மிகப்பெரிய படும் தோல்வி அடைஞ்சிருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா 8வது ஓவரில் வந்த வருண் சக்கரவர்த்தி வந்த முதல் பாலே விக்கெட்டு, அதுக்கப்புறம் வந்த 10வது ஓவர்லேயும் 2 விக்கெட்டு அப்படின்ட்டு ஒட்டு மொத்தமாக நமீபியாவை தோக்கடிச்சிட்டாருங்க. ஸோ முடிச்சு விட்டார். அது வரையும் செம்மையாக அதிரடியாக விளையாண்டுருந்தார். கேப்டன் இருக்கார் இல்லையா, நமீபியா கேப்டன் செம்மையாக பேட்டிங் ப்ளே பண்ணார். பவுலிங் தான் போட்டார்னு பார்த்தா பேட்டிங்கும் தரமாக விளையாண்டுருந்தார். சரி, இப்போ அடிக்கிற வேகத்தை பார்த்தா இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்குன்னு தான் பார்த்தோம். ஆனால் வருண் சக்கரவர்த்தி மேட்சை முடிச்சு விட்டார். வெற்றிக்கு வரும் தான் காரணம். இருந்தாலும் பேட்டிங்கில் பொறுத்தவரையும் ஹர்திக் பாண்டியா மற்றும் இஷான் கிஷன் செம்மையாகவே ப்ளே பண்ணாங்க. இவங்க அடித்த காரணத்தினால தான் 200 தொட முடிஞ்சுது அப்படின்ட்டு இந்த 3 பேர்த்தையும் சூட்டியிருக்காருங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், யார் வெற்றிக்கு காரணம்? நமீபியா செம்மையாக ப்ளே பண்ணாங்களா அப்படிங்கிறத கருத்துக்கள் போடுவாங்க.